Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணின்னு தான் பார்க்க போகிறோம். இது பேக் ஓப்பன் ப்ளவுஸு. இப்போ வந்து நம்ம வந்து பேக் சைடு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து ஒரு நல்ல பீஸை வந்து அடியில் வச்சுட்டு லைனிங் பீஸை அதுக்கு மேலே வச்சு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் பாருங்கள். இந்த எவ்வளோ துணி விட்டுருக்குறோமோ அதுக்கு மேலே வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்த பீஸு நம்ம இதே மாதிரி அட்டாச் பண்ணி லைனிங் அட்டாச் பண்ணி எடுக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸாக இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ ஐப்பட்டி உப்பட்டி தான் நம்ம வச்சு போகிறோம். அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐப்பட்டி வைக்கிறேன். அது வந்து ரெண்டு இன்ச்சில் ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்து உள் பக்கமாக அந்த பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல பக்கமாக திருப்பி ரெண்டு ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இன்னொரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ உப்பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து 2 இன்ச்சில் ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன். அதை நல்ல பக்கமாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பக்கமாக வச்சு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறமா இதே மாதிரி உள் பக்கமாக திருப்பி வச்சு ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம். இப்போ ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இடுப்பு பக்கம் வந்து நம்ம வந்து திருப்பி அடிக்கையில் பீஸு கொடுத்து தான் நம்ம திருப்பி பீஸு கொடுத்து திருப்பி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக நான் 2 இன்ச்சில் ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன். பீஸ் எடுத்து நல்ல பக்கமாக வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுக்கலாம். அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறமா அதை உள்பக்கமாக எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், பிரின்சஸ் கட்டிங்கு. அதுக்காக வந்து நான் லைனிங்கை வந்து தனியாக செப்பரேட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பக்கத்தில் நம்ம வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லேஸை உள் பக்கமாக வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் லைனிங்கு, அதை வந்து உள் பக்கமாக வச்சுட்டு மேலே வந்து நம்ம நல்ல துணியை வச்சு இந்த மாதிரி வச்சு 2 தையலும் ஒரே அளவில் வர மாதிரி வச்சு இந்த மாதிரி பின் குத்திக்கோங்க. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 2 தையலும் ஒரே அளவில் வர மாதிரி வச்சு பின் குத்தி எடுத்துக்கலாம். பின் குத்தி எடுத்ததுக்கப்புறமா லைனிங்கை நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ லைனிங் அட்டாச் பண்ணி எடுக்கலாம்.
லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸ் அரிக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி இடுப்பு பக்கத்தில் நம்ம ஃப்ரண்டில் வந்து இந்த மாதிரி 2 இன்ச்சில் ஒரு பீஸு கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி எடுக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறமா அதை உள் பக்கமாக திருப்பி 2 ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். தையலுக்காக நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த அளவில் நம்ம அந்த 2 தையலையும் போட்டு எடுக்கலாம். ஷோல்டர் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா பேக் ஓப்பன் வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் அந்த பீஸையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து கிராஸ் பீஸு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். இப்போ வந்து நம்ம நெக் பீஸில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நெக் பீஸில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த வளைவு வர இடத்துல சின்னதாக ஒரு ப்ளீட்டு கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அங்கங்கே இந்த மாதிரி கட்டு கொடுத்துக்கோங்க. கட்டு கொடுத்ததுக்கப்புறமா நல்ல பக்கமாக திருப்பி இந்த மாதிரி நம்ம எந்த அளவு ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளவு நம்ம ஃபோல்டு பண்ணியோமோ அதே அளவில் ஒரே அளவில் எல்லா இடமும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸ் அரிக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நான் ஒரு லேஸ் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். அந்த லேஸை வந்து நம்ம உள் பக்கமாக வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து நெக்கு ஃபினிஷ் பண்ண பாருங்கள். அதை வந்து நான் ஹெம்மிங் பண்ணையில் ஸ்டிச்சிங்கும் பண்ணையில் அதை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி மேலே இருக்க பீஸை ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நம்ம அப்படியே வந்து லேஸும் வச்சு அதுக்கு மேலே அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு அதுக்கு மேலோடி ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து ஸ்லீவ் நம்ம லைனிங் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்ல துணியாக அடியில் வச்சுட்டு மேலே வந்து லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம தையலுக்காக நம்ம எவ்வளோ விட்டுருக்குறோமோ அந்த அளவில் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஒரே அளவில் வர மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். 2 ஸ்லீவும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கிறோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி வச்சு லைனிங்கில் ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். நமக்கு தையல் போட்டு எடுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பி நல்ல பக்கமாக எடுத்துட்டு அந்த எண்டில் வந்து நல்ல பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம்.
ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து லைனிங் அட்டாச் பண்ணலாம். லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸ் இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நான் லேஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். உள் பக்கமாக லேஸை வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அடுத்த ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொரு தையல் போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து முன்பக்கம் குளிச்சு வர்றதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி குளிச்சு வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாடி பீஸில் வந்து ஸ்லீவை வச்சு நம்ம அட்டாச் பண்ணி எடுக்கலாம். ஸ்லீவ் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவ் நம்ம இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ரெண்டு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி இட்டுட்டு நம்ம ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். நம்ம ஒரு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்லீவை நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா